தமிழகத்தில் மாற்று எது மாற்று இப்படி தான் பார்க்கணும். நாங்கள் தான் மாற்றத்தை கொடுப்போம். புதுசாக வர்றாங்க சொல்கிறாங்க எல்லாமே அப்படி மாற்றத்துக்கு வந்த ஆள் தான். எதுலேருந்து மாற்றம்னா அது தெரியாது அவங்களுக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது போனால் அப்புறம் நம்ம 2 நாளைக்கு 2 நாளைக்கு பேச வேண்டிய விஷயம் வரும். அது வேண்டாம். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம அம்மா ரோஷினி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளரை களம் காண்றாங்க. நீங்கள் சொன்னீங்க அவங்க ஊரணி சேர்க்கையாளர் அவங்க எல்பிஜிடி என்று சொல்லக்கூடிய. ஆமாம் ஆமாம் புரியுது. அப்படி இல்லை. அம்மா ரோஷினி வந்து ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மைனஸான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு புறந்தள்ள பார்ப்பது வந்து இப்போ திருநங்கைக்கு தமிழ்நாட்டில் வந்து சீட்டு கொடுக்கறதே பெரிய புரட்சியா இல்லையா, மாற்றா இல்லையா? அதை யாரும் கொண்டாட முடியாது, யாரும் கொண்டாட மாட்டாங்க, அதை விவாத பொருளாக்க மாட்டாங்க, வரவேற்பாங்க. அதை பேச மாட்டான். பேச ஊடகம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், அப்புறம் வரேன். ஒரு ஊடகம் பண்ண ஒரு அயோக்கியத்தனம் அது. நான் அப்புறம் சொல்கிறேன். நியூஸ் 7 அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அதையும் கேட்டு மறக்காம கேட்டுருங்க. மாற்றுன்னு வரும்போது நாம் தமிழ் கட்சி அனைத்திலும் மாற்று, கொள்கையிலையும் மாற்று, கோட்பாட்டிலையும் மாற்று. அது அனைவருக்கும் அறிஞ்சது. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். எங்கள் திட்டமெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெண்களுக்கு சம இடம் கொடுக்கறது நாம் தமிழ் கட்சி. அதை கொடுத்துருக்கோம். 117 பெண்கள் 117 ஆண்கள் நம்ம பிரித்து கொடுக்குறோம். அதே சரி நாட்கள் பண்ணுவோம். நீங்கள் வெளில போகிறீங்களா அப்படின்னா என்ன, ஆமாண்டா உங்களை மாதிரி கொள்ளக்காரலாம் ஆளும்போது நாங்கள் போய் வெல்ல முடியும் அப்படின்னு பதில் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அவர் ஓரணி சேர்க்கையாளரா இல்லையா என்ன செய்யலாம் முக்கியம் இல்லை. ஒரு படித்தவர், பண்பாளவர், அவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறார். அதன் வாயிலாக ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவுறார். அவர் பின்னால் போய் பாருங்க. அந்த அறக்கட்டளை சார்பாக மருத்துவத்துக்கு உதவுறார். தன்னால் முடிஞ்ச ஒரு மக்களை ஒரு இதில் அரவணைப்பில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அறக்கட்டளை ஏதோ ஒரு பேர் தெரியல எனக்கு வச்சுக்கிட்டு அவருக்கு உணவு போட்டு காப்பாற்றுறார். அவரை கொண்டாட வேண்டுமா இந்த சமூகம், புறந்தள்ள வேண்டுமா?